பிக் பாஸ் சீசன் 8ல கானா பாடகரா ஒரு கண்டஸ்டண்டா அறிமுகமாக இருந்தாரு நம்ம ஜெப்ரி அவர்கள். பெரிய அளவில் பரிச்சயம் இல்லை, சில வீடியோஸ் மட்டும் தான் அவரோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது யாரா அது சின்ன பையன் வந்த வேகத்திலே வெளியே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்து கேமில் சக்கா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 83 நாள் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து இருந்துட்டு வெளியே வந்தார். அப்படி இருக்கும்போது இந்த சனிக்கிழமை தான் வந்து எலிமினேட் ஆகி வெளியே வந்தார். மொத்தம் 83 நாள். அவருக்கு ஒரு நாள் சேலரி எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறப்பல தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு அறிமுகமும் இல்லை, புது கண்டஸ்டன்ட், பெரிய அளவில் சோசியல் மீடியா ஒரு சீரியலோ ஒரு படமோ எதுவுமே ஆக்ட் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஒரு புதுமுகம் அப்படிங்கிறதுனால அவருக்கு குறைந்த சேலரியா கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 10,000 × 83 போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா 8,30,000 வந்து அவருக்கு சேலரியா கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறப்பல சொல்றாங்க. இதில் வந்து அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் கழிச்சது போக மிச்ச தொகை வந்திருக்கும். பட் வந்து அவரோட சேலரி வந்து 8,30,000. ஸோ இருந்தாலும் அவருக்கான பாப்புலாரிட்டி வந்து எக்கச்சக்கமாக கூடிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து அவங்க வீதியில போகும்போதே பெரிய அளவில் ட்ரம் செட்லாம் வச்சு வரவேற்று அந்த தெருவே வந்து பார்த்துட்டீங்கன்னா கலகலன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா இருந்துச்சு. அந்த அளவுக்கு மாஸ் வெல்கம் அப்படின்னா இந்த சீசனை பொறுத்தவரையிலும் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எலிமினேட் ஆகி வெளியே போன மற்ற எல்லா கண்டஸ்டோட நம்ம ஜெப்ரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் வெல்கம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெப்ரி வந்து 83 நாள் கடந்ததே ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கேமை திறம்பட விளையாண்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5 போயிருந்திருக்கலாம். பட் அது வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அந்த கோவா கிங் கூடலாம் சேர்ந்து கொஞ்சம் கேமை மிஸ் பண்ணாப்புல தோணுது. இருந்தாலும் ஜெப்ரியை வந்து பிடிச்ச மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதனால தான் அவ்வளோ நாள் ஓட் போட்டு வச்சிருந்தாங்க. ஜெப்ரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.